இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா த பாண்ட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து அதை பார்த்து நம்ம அதிலேருந்து சில தகவலை வந்து இதில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலுக்கும் இந்த ஒரு வெப் சீரிஸ் ரிவ்யூக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. ஏன்னா நம்ம சேனலில் எப்போவுமே வந்து அந்த இலக்கியம் புத்தகம் சிறுவர்களை வச்சு அந்த கதை சொல்லி வச்சு அவங்களுக்கு அந்த புத்தகம் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து வெறும் அந்த புத்தகம் ரிலேட்டடாக இலக்கியம் ரிலேட்டடான உள்ள வீடியோஸை நம்ம போட்டுட்ருப்போம். பட் எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரெண்டில் அப்போ போகிறதையும் வந்து நம்ம பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. ஏன்னா அப்போதைக்கு ஒரு 10 பேர் வந்து பார்க்குறப்ப அட்லீஸ்ட் அதில் 1-2 பேர் வந்து இந்த சேனலில் உள்ள அந்த இலக்கியம் ரிலேட்டடாக உள்ள அந்த புத்தகம் ரிலேட்டடான உள்ள இதை பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெண்டில் உள்ளதையும் அப்பப்போ எப்பயாச்சும் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னனால தான் இந்த ஒரு ஐடியாவுமே, அது தவிர வேறு எந்த ஒரு மோட்டிவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு பாண்ட்ஸ்மேன் வெப் சீரிஸ் வந்து இப்போ தான் அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு 8 எபிசோட் கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 எபிசோட் வரையும் பார்த்துட்டு சரி அதை பற்றி என்னன்னு சொல்லி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆனானே வந்து நமக்கு வந்து செம்ம பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன பசங்களோட உட்காந்து பார்க்கலாமான்னு தெரியல. ஏன்னா அந்த கொலை பண்ணுற சீனில் வந்து அந்த அளவுக்கு ஒரு வெறியாக இருந்துச்சு. எடுத்தோன்னா ஹீரோ வந்து த பாண்ட்ஸ்மேன், அவர் வந்து ஒரு ஹண்டராக இருக்கார், ஒரு போலீஸ் அந்த ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒருத்தனை தேடி வந்து போகிறாரு, ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வந்து போகிறாரு. பார்த்தா அங்கே போய் பார்த்தா வேறு லெவலில் வந்து ஒரு ஸ்கெட்செல்லாம் போட்டு அந்த தேன் கூடலாம் வந்து உள்ளே விட்டு அந்த தேன் மூலியமாக அந்த தேன் குத்துறது மூலியமாக வந்து அந்த வில்லன் வெளில வருவான், சரி பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணி பண்ணுறாரு. பார்த்தா வெளில வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. இவரை பிடிச்சி அப்போவே வந்து கன் ஷாட் அந்த பண்ணி இவரோட கழுத்தை வந்து அறுத்துருவாங்க. அதுதான் வந்து மொதல் ஷாட்டே வரும். அந்த வெப் சீரிஸ் ஆரம்பித்த ஒரு 15 மினிட்ஸில் இந்த ஷாட் வரும். இந்த ஷாட்டை பார்க்குறதுவே நம்ம பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த சீரிஸ் வந்து இப்படி தான் போக போகுது போலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கழுத்தை அறுக்கிறதுல வந்து அவ்வளோ வெறித்தனமாக காட்டுவாங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, போக போக ஒரு எபிசோடுமே இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் இருக்குது. ஏன்னா இவர் வந்து இன்னொருத்தவங்களை கொலை பண்ணுற எல்லா சீனுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஸோ சின்ன பசங்களோட பார்க்குறப்ப அவங்க இதை எப்படி வந்து பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் முதல் சீன் ஆரம்பிக்கும். பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் உயிரோட வந்துடுவார். என்னென்னு நமக்கே புரியாது, என்ன ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அப்புறம் தான் வந்து இந்த எபிசோடு போக போக தெரியும். பட் ஆக்சுவலாக வந்து இவருமே வந்து நிறையா கெட்டது பண்ணியிருக்காரு. அதனால இவர் வந்து ஒரு நரகத்துக்கு போயிட்டார். பட் ஆனால் ஒரு கார்பரேட் கம்பெனி, அந்த போட்டோ கோல்டு அப்படின்ற ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து இவரை வந்து இவரை வந்து எடுத்து அந்த டெமான்ஸ் அந்த ஒரு பிசாசுகள்லாம் வந்து அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல அவங்கள தான் அழிக்கிறது தான் இந்த கதை. ஸோ என்னென்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கதை தான். அதாவது தப்பு பண்ணிவிட்டு நரகத்துக்கு போன ஒருத்தரை அவர் வந்து இறந்துட்டார், அந்த கழுத்து அறுத்துருவாங்கல்ல அந்த சீனில் வந்து இறந்துட்டார். அவர் மறுபடியும் வந்து உயிர் கொடுக்குறாங்க ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி. ஏன்னா இவரை மாதிரியே ஏகப்பட்ட பேர் தப்பு பண்ணி நரகத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு அதுவே வந்து ஒரு ஜெயில் மாதிரி அங்கேருந்து வந்து ஒரு ஃப்ரீடம்காக நான் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தப்பிச்சு இங்கே பூமிக்கு வந்து அங்கே உள்ள சில பேர் மேலே வந்து அவங்களோட ஆவி வந்து புகுந்துருது. ஓகேவா? ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். பட் ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து அந்த டிமாண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த பிசாசுகள் பேய்கள் அந்த மாதிரி அவங்கள வந்து கொல்றது தான் இந்த பாண்ட்ஸ்மேன் இவரோட வந்து வேலை. ஸோ இவர் எதுக்கு வந்து திருப்பிக்கு உயிர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு தான். ஸோ அதுதான் வந்து இவரோட அசைன்மெண்ட்டு. ஸோ இவர் வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக வந்து அந்த கார்பரேட் கம்பெனிக்கிட்டேருந்து வருது. அப்போ தான் இவருக்கே தெரியுது, ஓ நம்ம இதுக்காக தான் நம்ம வந்து திருப்பியும் வந்து உயிரோட வந்திருக்கோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்களோ ஒரு அசைன்மெண்ட்டாக வர போய் கம்ப்ளீட் பண்ணுறது. அது ஒரு இதையும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு எபிசோட்லேயுமே வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கொலை பண்ணுற சீலாம் வந்து நம்மளால் வந்து ரொம்ப பார்க்க முடியாது, அது ஓட்டி விட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்தளவு ஒரு வெறித்தனமாக இருக்கும். அதே நேரத்தில் இவரை வந்து முத கொண்டாங்கல்ல, ஸோ அந்த பக்கத்து அந்த மாதிரி ஒரு வில்லன்களை தேடி அந்த பக்கத்து ஒரு ட்ராவலாக போயிட்டுருக்கும். இந்த பக்கத்து வந்து என்னென்ன அசைன்மெண்ட்லாம் வருதோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா அவங்களோட முகம் வந்து இவருக்கு மட்டும் தான் தெரியும். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு வந்து அவர் நார்மலாக மனுஷனமே தெரிவார். பட் இவர் ஆல்ரெடி செத்து இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கனால யாரெல்லாம் வந்து நரகத்துலேருந்து தப்பிச்சு சாவடிக்கணுமோ அவங்கெல்லாம் வந்து இவரோட கண்ணுக்கு மட்டும் ஓகே இவங்கெல்லாம் வந்து டிமாண்ட்ஸ் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அவங்கெல்லாம் வந்து கொல்லுவார். பட் அதே நேரத்தில் அங்கே உள்ள ஒரு போலீஸ் அவங்களுக்குமே வந்து தெரியாது இவர் தான் கொண்டாருன்னு. ஏன்னா எல்லாமே வந்து அந்த நெருப்பில் அழிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஒரு எபிசோடுமே போயிட்டு இருக்கும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த கொலை பண்ணுற சீன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கத்து இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான அசைன்மெண்ட் போயிட்டு இருந்தாலுமே இந்த பக்கத்து வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் போயிட்டு இருக்கும். ஸோ இவர் ஒய்ஃபு அப்புறம் வந்து ஒரு பையன். ஸோ ஒய்ஃபு வந்து இவர் பிரிய போகிறாரு. அதே நேரத்தில் வந்து ஒய்ஃப் வந்து இன்னொருத்தர் வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒய்ஃபும் அந்த ஒய்ஃபோட பாய் ஃப்ரெண்டு பையன் இவங்க 3 பேர் வந்து ஃபேமிலியாக வராங்க. இவர் வந்து ஒரு வாட்டியுமே ட்ரை பண்ணுறாரு, அவர் வந்து இவங்க கூட சேரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான ட்ராமாவும் போயிட்டுருக்கும். இவர் வந்து நிறையா டைம் அவர் ஒய்ஃப்
ஒய்ஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ உன்னை டேட் பண்ணிகிட்டு இருக்க உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அவன் நல்லவன் இல்லை, ஸோ நானே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் உனக்கே தெரியும், எனக்குமே வந்து அவனை பற்றி நிறைய அசைன்மெண்ட்லாம் வந்திருக்குன்றாரு. பட் அவங்க நம்பவே மாட்டாங்க. அதே நேரத்தில் இவரை வந்து கொலை பண்ணுற ஒரு பிளான் போட்டவர் அவராக தான் இருப்பார். ஸோ இந்த பக்கெட் வந்து அந்த நரகத்தில் இருந்து தப்பிச்சு வந்தவங்களோட அசைன்மெண்ட் இந்த பக்கெட்டு போயிட்டுருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கெட் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அழகாக போய்கிட்டு இருக்கும். தான் ஒய்ஃபோடு நம்ம சேரணும் அப்படின்ற ஒரு ட்ராமா போயிட்டுருக்கும். தான் பையன்கிட்ட வந்து நான் நல்லவன், நான் இனிமேல் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கேன், அதை உன்னால் சொல்ல முடியாது, பட் ஆனால் நான் பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை வந்து மறைமுகமாக சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு டைத்தில் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சிடும் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதை. அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகுது அப்படின்றது தான். அதே நேரத்தில் வந்து இந்த ஹீரோவோட அம்மா கேரக்டர் அவ்வளோ அழகாக இருக்கும். ஹீரோவோட சேர்ந்து அவங்களுமே வந்து நிறைய விஷயத்தில் வந்து உள்ளே வந்து ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. பட் அந்த கேரக்டருமே அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அதுமாதிரி அசைன்மெண்ட்டை வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு அசைன்மெண்ட்டுக்கு டேரெக்டாகவே போய் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் சொல்லி அந்த மாதிரி ஒரு அழகாக போயிட்டுருக்கும். ஒரு பக்கெட் வந்து கொண்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பயங்கரமாக போயிட்டு இருந்தால், இன்னொரு பக்கெட் வந்து அழகாக அந்த ஃபேமிலி ட்ராமாவே போயிட்டு ஒரு டைத்தில் வந்து ஃபேமிலிக்கே தெரிஞ்சிடும். பட் இது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த ஜேர்னி வந்து அவன் எத்தனை அசைன்மெண்ட் அவனுக்கு வந்துச்சு, எப்படிலாம் வந்து இந்த அசைன்மெண்ட்டை வந்து அவங்கள கொள்கிறான், அதே நேரத்தில் மறுபடியும் வந்து ஃபேமிலி கூட சேர்ந்துட்டானா, அந்த ஃபேமிலி ரிலேட்டடான உள்ள இஷ்யூஸ்லாம் முடிஞ்சிருச்சா. ஸோ இந்த மாதிரி இவன் அசைன்மெண்ட்டில் வந்து இந்த அசைன்மெண்ட் இவன் பண்ணலைன்னா மறுபடியும் இவனோட எப்படி சொல்கிறது, இவனுக்கு அந்த கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டை வந்து இவன் பண்ணலைன்னா இவனை மறுபடியும் சாவடிச்சு திருப்பி நரகத்துக்கே போயிடுவான். அதனால தான் இவன் அசைன்மெண்ட் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டா இவனே வந்து நரகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதனால வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கப்ப ஃபேமிலி இஷ்யூஸும் ஃபேமிலியே வந்து பார்த்துக்கிட்டானா, அதே நேரத்தில் வந்து அந்த ஃபேமிலி பிரச்சனையும் முடிஞ்சா, இந்த அசைன்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அந்த அசைன்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, இந்த அசைன்மெண்ட்னால அவன் என்னென்ன கற்றுக்கிட்டான், அவன் பண்ண தப்புக்கு தான் அவன் நரகத்துக்கு போனான், அவனை திருப்பியும் உயிர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தாங்க. பட் இப்போ உயிரோடு இருக்கனால இந்த ஒரு லைஃப்பை பயன்படுத்தி என்னென்னலாம் அவன் வந்து மாற்றிக்கிட்டான், அவனோட தப்பை வந்து என்னென்னலாம் திருத்திக்கிட்டான். ஸோ அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதை அடுத்தடுத்து நவருது. ஒரு எபிசோடு பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த டீமான்ஸ், ஸோ அவன் நரகத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த பூமியில் வந்து சில பேரோட உடம்புல புகுந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பேர் கொல்லுவாங்க. பட் அவங்க யாருன்னு சொல்லி இவனுக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா இவனுக்கு தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் போய் அழிக்கிறப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த ரம்பத்தில் போட்டு அறுக்கிறது, அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மூஞ்சி வந்து கீழே அடித்து அந்த பாதி மூஞ்சி மட்டும் ஒட்டிக்கும், பாதி மூஞ்சி மட்டும் அப்படியே வரும். அதெல்லாம் வந்து சின்ன பசங்களோட பார்க்க முடியுமா தெரியல, நமக்கே வந்து ரொம்ப கூசரமாக இருக்கு. இவ்வளோ வெறித்தனமாக வந்து ஒரு அசைன்மெண்ட்டும் போய் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த பக்கத்து ஃபேமிலி ட்ராமாவும் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஜென்யூனாக ஒரு பையன் ஒய்ஃபோட டேட் பண்ணுறவர் வந்து ரொம்ப கெட்டவன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபேமிலியோட சேர நடக்கிறது, அதே நேரத்தில் வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை வந்து முடிஞ்ச அளவு புரிய வைக்கிறது. அப்படி முடிஞ்ச அளவு புரிய வைக்கிறதுனால இவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவங்களுக்கும் அந்த அசைன்மெண்ட் அந்த கார்பரேட்டுக்கும் இவருக்கும் வந்து கொஞ்சம் நடக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து இவர் உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி ஒரு ரோல் எடுக்கிறது, போக போக வந்து இவர் வந்து தப்பு புரிஞ்சுக்கிட்டு தான் என்னென்னலாம் மாற்றிக்கிறார் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சீனில் வந்து அவ்வளோ அழகாக போயிருப்பாங்க. சில எபிசோடு வந்து போர் அடித்தாலும் பட் அந்த கொல்ல போகிற எபிசோட்லாம் வந்து அது உண்மையிலே நல்லாயிருக்கும். பட் நார்மலாக பார்க்குறப்ப இந்த மாதிரி நம்ம நிறைய எபிசோடு பார்க்குறோமே, இந்த பேய் பிசாசு கொள்வது, இந்த உடம்புல போகிறது, இந்த மாதிரி ரம்பத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு நார்மல் எபிசோடு மாதிரி தான் தெரியும். பட் அந்த கான்செப்ட் நரகத்துலேருந்து வெளில வந்து அவங்கள வந்து கொள்வது, அவங்க மறுபடியும் அங்கேயே அனுப்பிச்சி விட்றது அப்படின்றக்கப்ப இந்த கான்செப்ட் மட்டும் ஏதோ புதுசாக ஏதோ கேள்விப்பட்டோமா எனக்கு இருந்துச்சு. மேபி நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருக்கவங்களுக்கு இது வந்து இருந்திருக்கலாம். இது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சீரிஸ் பார்த்துருக்கலாம். பட் புதுசாக ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு சீரிஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் நார்மலாக வந்து ஏகப்பட்ட த்ரில்லர் சீரிஸ் பார்த்து, உலக படங்கள் பார்த்து ரொம்ப ஊறி போகிறவங்களுக்கு வந்து இந்த சீரிஸ் வந்து எப்பவும் போல் ஒரு கமர்ஷியலாக வந்து ஒருத்தவங்களை கொள்வது, அவங்க ஒருத்தவங்க உடம்புல பூடுறது, இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் அமேசான் ப்ரைமில் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு வயசான கேரக்டர், பட் அந்த ஒரு எப்படி சொல்கிற இந்த பாண்ட்ஸ்மேன் சொல்லிட்டு அந்த ஒரு கெட்டப்லாம் போட்டுட்டு அந்த வரும்போது வந்து அவ்வளோ அழகாக விரித்தனமாக இருக்கும். பட் அந்த ஒரு எபிசோடையும் மூவ் பண்ணுறப்ப அந்த எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் எபிசோட் ஃபுல்லாக வந்து எதுக்கு ஒரு உயிரோட வந்திருக்காருனே தெரியாது. செகண்ட் எபிசோடு அந்த முன்னாடி தான் வந்து அது ஒன்று வந்து சொல்லுவாங்க. அப்படின்றக்கப்போ போக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தே வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு ஒரு 3 எபிசோடு 2 எபிசோடு பார்க்க ஆரம்பிச்சோன்னா தான் வந்து அதோட ஃபுல் வியூவே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸாக தான் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக